இந்த 10 வருஷம் 15 வருஷம் 5 வருஷம் லவ்லாம் ஏன் நான் அது இவ்வளோ நானே யோசிப்பேன் உட்காந்து. எனக்கே வந்துட்டு நைட்டெல்லாம் நிறைய டைம் தூக்கம் வராது கேட்கும் போதெல்லாம் எனக்கு. அப்புறம் தான் நான் அந்த பிரிக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா நம்ம ஈஸி கோயிங்காக இருந்தால் பிரச்சனை இல்லை. ரொம்ப எமோஷனலி கனெக்டடாக இருந்தால் ஒரு கேஸ் நம்ம கேட்கும் போதும் அது நம்மள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். அந்த ரொம்ப பாதிக்கும். நைட்டு தூக்கம் வராமல் இருக்கும். நான் சொல்றேன் இல்லையா, இந்த கேசஸ்லாம் கேட்டுட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கணுமா இல்லை வேண்டாம், பெட்டர் லைக் லீட் அ லைஃப் நிறைய வந்திருக்கு. அதனாலே நான் கல்யாணத்தை தள்ளி போட்டுட்டு இருக்கேன். உண்மையை சொல்லணும்னா எனக்கு எனக்கு அந்த தாட் ப்ராசஸ் இல்லை. ப்ரொஃபஷன் நல்லா இருக்கு, நம்ம நாளைக்கு ஒரு வேலை இது எப்படி ஆயிடுதுன்னா எல்லா ஊர்ல உலகத்துல நடக்கிறது எல்லாமே நம்ம நடக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு வேலை நடந்துட்டா இந்த ஒரு பாயிண்ட் மேல வருது இல்லை, பிகாஸ் ஆஃப் நம்ம பாக்குற விஷயம். ஏன்னா நம்ம என்னதான் புக்கு படிச்சாலும் என்னதான் இது கேட்டாலும் நம்ம சொசைட்டில என்ன பாக்குறோமோ அது நமக்கு பெரிய இம்பாக்ட் கொடுக்குமா இல்லை. இருக்கப்பட்டுல வர அந்த சைக்காலஜிஸ்ட் மாதிரி எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த மாதிரி நம்ம உட்காந்து டிஃப்ரெண்ட் ஆசி எங்களுக்கு நம்ம ஒரு ப்ரொஃபஷனுக்குள்ள போறனாலே நம்ம ஒரு சீனியர் கிட்ட போற மாதிரி இருந்தாலுமே ஒரு ஏஜ்டு பர்சன் நம்ம சீனியரா இருக்கும்போது அவங்க சொல்ற ஒரு விஷயம், தயவு செஞ்சு ப்ரொஃபஷன் வர பர்சனல் வர அப்படி பிரிச்சு பாருன்னு தான் சொல்லுவாங்க.